ஹைரன் அந்த வகையில முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற சொல் ஒரு ஹர்ஃபாக இருக்கின்றது. ம அன்ன இல்லா அன்ன ஹரக்கத்துல வச்சுக்கோங்க. லாக்கின்ன கைரு அன்ன இதெல்லாம் ஒரே கருத்துல பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள். ம அன்ன இல்லா அன்ன லாக்கின் அல்லது லாக்கின்ன கைரு அன்ன என்றாலும் எனினும் என்று கருத்துல பயன்படுத்தப்படும். சில இடங்களில் இருந்தாலும் கூட என்ற கருத்தையும் எங்களுக்கு மா அன்னைக்கு கொடுக்க முடியும். உதாரணமாக இது புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு உதாரணம். ம அன்ன வாலிதி யுஷஜ்ஜிஉனி அலல் கிராஅத்தி வயன்ஸஹுனி பிஹா இல்லா அன்னனி லா உஃபத்திலுஹா. பாருங்க, ம அன்ன இல்லா அன்ன ரெண்டுக்கும் இந்த வசனம் பொருந்தும். ம அன்ன வாலிதி, வாலிதி என்றால் எனது தந்தை. ஷஜ்ஜஅ யுஷஜ்ஜிஉ என்று சொன்னால் ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று ஊக்குவித்தான், மோட்டிவேட் பண்றது. தஷ்ஜி என்று சொல்றது மோட்டிவேஷனுக்கு நாங்க சொல்றது ஊக்குவிப்போம், ஊக்குவித்தல். இன்னொன்று தூண்டுறது, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தூண்டுறது. ஷஜ்ஜஅ வந்தால் கட்டாயமாக அலா வரும். ஷஜ்ஜஅ அலா, தஷ்ஜி உன் அலா என்று வரும். ம அன்ன வாலிதி யுஷஜ்ஜிஉனி, எனது தந்தை என்னை தூண்டினாலும் கூட. அப்படித்தான் இந்த மொழிபெயர்க்க வேண்டும். அன்ன வாலிதி யுஷஜ்ஜிஉனி, எதன்பால் தூண்டுறது அல்லது எதன்பால் ஊக்குவிக்கிறது? அலல் கிராஅ, வாசிப்பதற்கு, வாசிப்பின் மீது, வாசிப்பதற்கு என்னை எனது தந்தை ஊக்குவித்தாலும் கூட, தூண்டினாலும் கூட. வ வாவுல் அத்ஃப், வயன்ஸஹுனி, வயன்ஸஹுன்றது வயன்ஸஹுனி வாலிதி, எனது யன்ஸஹுன்றது ஃபாயில், வாலித் எனது தந்தை மேலும் என்னை எனக்கு உபதேசம் செய்தாலும் கூட. அட்வைஸ் பண்றது, நசஹ என்று சொன்னால் உபதேசம் செய்தான், ஆலோசனை வழங்கினான், அட்வைஸ் பண்றது சரியா, நசீஹத் என்று சொல்லுவோமே. அப்ப எனது தந்தை என்னை வாசிப்பதற்கு ஊக்குவித்து மேலும் எனக்கு உபதேசம் செய்தாலும் கூட. வயன்ஸஹுனி பிஹான்றது வயன்ஸஹுனி பில் கிராஅ, இந்த பிஹா அத்தமீர் யஊது அலா அல் கிராஅ. வாசிப்பதற்கு என்னை எனது தந்தை ஊக்குவித்து உபதேசம் செய்தாலும் கூட. இல்லா அன்னனி, என்றாலும் நான். லாக்கின்னனி லா உஃபத்திலுஹா, ஃபத்தல என்று சொன்னால் உண்மையிலே மேன்மையாக கருதினான், ஒன்றை விட இன்னொன்று சிறந்ததாக கருதினான், பெட்டராக கருதுகிறான். ஃபத்தல், ஃபத்தல ஆனா உஃபத்தில். உதாரணமாக இந்த ஃபத்தல் என்ற சொல்ல பயன்படுத்துற எப்பன்னு சொன்னா சாய்ஸுக்கு ரெண்டு இருக்கும். உதாரணமாக எங்களுக்கு முன்னால ஷாய் லேண்டிய, அதே போல கஹ்வா கோப்பியம் கொண்டு வந்து கேட்பாங்க, ஹல் துஃபத்திலு ஷாய அவில் கஹ்வா, நீ எதை விரும்புகிறாய்? கோப்பிய விரும்புகிறாயா அல்லது தேநீரை விரும்புகிறாயா? அப்ப இந்த ஃபத்தல் என்ற சொல்லுக்கு உண்மையில குறைஞ்சது ரெண்டு விடயம் இருக்க வேண்டும், ஒன்றை சிறந்ததாக கருதுகிறது. இல்லா அன்னனி லா உஃபத்திலுஹா, என்றாலும் நான் அதை மேலாக கருதுவதில்லை, அதை நான் விரும்புவதில்லை. இங்க வந்து லா உஹிப்புஹாட கருத்து. அப்ப எனது தந்தை வாசிப்பதற்கு என்னை தூண்டி அதன்பால் எனக்கு உபதேசம் செய்தாலும் கூட நான் அதனை விரும்புவதில்லை. இந்த வாசிப்பு நீரோட்டத்தில் இந்த இல்லா அன்னனிக்கு நாங்க கருத்து கொடுக்கல என்றாலும் அதை நாங்க உடைத்து மொழிபெயர்த்தால், என்றாலும் நான் அந்த வாசிப்பை விரும்புவதில்லை. இப்ப நாங்க இந்த வசனத்தை உடைத்து இரண்டாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால், எனது தந்தை என்னை வாசிப்பதற்கும் எனக்கு வாசிப்பதற்கு என்னை தூண்டி உபதேசம் செய்திருக்கிறார், என்றாலும் நான் அதை விரும்புவதில்லை. அப்ப சேர்த்து மொழிபெயர்ப்பதாக இருந்தால், வாசிப்பின்பால் என்னை தூண்டி எனக்கு எனது தந்தை உபதேசம் செய்தாலும் கூட நான் அதனை விரும்புவதில்லை. இப்படித்தான் இந்த இல்லா அன்ன, லாக்கின்ன, கைரு அன்ன, இந்த இடத்துக்கு கைரு அன்ன போடுவோம். கைரு அன்னனி, லாக்கின்னனி, இல்லா அன்னனி, இந்த இடம் போட்டா அதே கருத்துல தான் நாங்க மொழிபெயர்க்க வேண்டும். ரஹ்ம அல்லது ருஹ்ம, லுகா ஃபுஸ்ஹால உண்மையில இது ருஹ்மன்னு சொல்லுவாங்க. ரஹ்மன்னு சொன்னாலும் பிள்ளை. ரஹ்ம அல்லது அலர் ரஹ்மி மின் அல்லது அலர் ருஹ்மி மின் பிர் ருஹ்மி மின்.
ஈவன் தோன்று சொல்லுவோமே, இருந்தாலும் கூட என்ற தரத்தில் இது பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் புத்தகத்தில் இருக்கிற பாருங்க. நஹ்னு முப்தர்ரூன லிஇர்தியாதி அல் மராகிஸ் التجارية رغم معارضة الأهل. இந்த சொற்களை மார்க் பண்ணிக்கோங்க. உத்துர்ர என்று சொன்னால் நிர்பந்திக்கப்பட்டான், அது மஜ்ஹூல்ல தான் பயன்படுத்தப்படும். உத்துர்ர யுத்தர்ரு முத்தர்ருன் முத்தர்ரூன், நிர்பந்திக்கப்பட்டவர்கள். நஹ்னு முத்தர்ரூன லீ வரும், சரியா? நஹ்னு முத்தர்ரூன அலாவும் சின்னத்துக்கு பயன்படுத்துவதுண்டு. நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். இர்தாத இலா என்ற சொல், இர்தாத என்று சொன்னால் அடிக்கடி சென்று வந்தான் என்று கருத்து. இர்தியாத் என்று சொல்றது அடிக்கடி ஒரு இடத்துக்கு சென்று வாரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ற சொல், சரியா? அப்ப நஹ்னு முத்தர்ரூன நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். எதன்பால்? எதற்கு? லிஇர்தியாத் அடிக்கடி சென்று வருவதற்கு. எந்த இடங்களுக்கு? அல் மராகிஸ் التجارية மர்கஸுன் அட பன்ம மராகிஸு சென்டர்ஸ், மத்திய நிலையங்களுக்கு நாங்க சொல்றது. இப்ப மர்கஸு தஅவா, சரியா? தஅவா சென்டருக்கு நாங்க சொல்றது. அல் மர்கஸு ஸகாஃபி கல்ச்சரல் சென்டர் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். அது மத்திய நிலையத்துக்கு நாங்க சொல்றது. ரைட். லிஇர்தியாத் அல் மராகிஸ் التجارية ன்னு சொல்றது வியாபார மத்திய நிலையங்கள், ஆர்த்திக மத்தியஸ்தான, அதாவது பொருளாதார வர்த்தக நிலையங்களுக்கு நாங்க மராகிஸ் التجارية அல்லது மராகிஸ் இக்திசாதியா என்ற சொல்ல யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொமர்ஷியல் தானே, வியாபார நிலையங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். ரஹ்ம ஈவன் தோ இருந்தாலும் கூட, முஆரதா, முஆரதா என்று சொல்றது எதிர்த்தான் என்று கருத்து. ஆரத யுஆரிது முஆரதத்தன், சரியா? ஃபஅல முஃபஅலத்தன் அல்லது ஃபிஆலன். முஆரதத்துன்றது எதிர்ப்பு. எனவே நாங்கள் எதிர்கட்சிக்கு அல் ஹிஸ்புல் முஆரித் என்று சொல்லுவோம். அல் ஹிஸ்புல் முஆரித் எதிர்கட்சி, சரியா? ரைட். ஆரதனால் எதிர்த்து நிற்க ஒரு விஷயத்தை நாங்க எதிர்க்கிறது, முஆரதனால் எதிர்ப்பு. இப்ப ரஹ்ம முஆரதத்தில் அஹ்ல் குடும்பத்தின் எதிர்ப்பு இருந்தாலும் கூட, அடிக்கடி கடைகளுக்கு சென்று வருவதற்கு குடும்பத்துல எதிர்ப்பு கொண்டு இருக்குது. பெற்றோர்கள் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ரைட். அப்ப குடும்பத்தின் எதிர்ப்பு இருந்தாலும் கூட வியாபார மத்திய நிலையங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப இந்த சொல் முத்தர்ருன் என்ற வசன, இந்த சொல்லுக்கும் இந்த வசனத்தை உங்களுக்கு பயன்படுத்தியது. முத்தர்ருன் என்ற சொல் தரப்பட்டால், இர்தியாத் என்ற சொல் தரப்பட்டால், எனவே இதுல வர சொற்கள் மிக முக்கியமானவை. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட இதுகளை. ஓகே, அடுத்தது பாருங்க. மூன்றாவது, அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, நான் இதை படிச்சு தரக்குள்ள உங்களுக்கு முடியுமாக இருந்தால் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை எழுதிக்கோங்க. எழுதுங்க. இன்ஷால்லா உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகின்ற போது சொல்லலாம், அதை நாங்க திருத்திக் கொள்ளலாம் பிழைகள் இருந்தால். பிஷர்தின் நிபந்தனையுடன், வித் கண்டிஷன். பிஷர்தின் ஓ பிஷர்தி, அதுக்கு பிறகு முதாஃப் இலைஹி வரும், சரியா? இதுக்கு பிறகு எங்களுக்கு மஸ்தர் முஅவ்வல பயன்படுத்த முடியும், அல் மஸ்தர் ஸரீஹ பயன்படுத்த முடியும், சரியா? உதாரணமாக பாருங்க, இதுவும் விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். யுஸ்மஹு லிஹாரிஸில் மர்மா அன் யல்மிஸல் குர்ரத பியதைஹி அவ் திராஐஹி பிஷர்தி அன் யகூன தாகில மின்தகத்தில் ஜஸா. சமஹ யஸ்மஹு என்று சொன்னால் மஅனாஹு அதின, அனுமதித்தான். யுஅ்தனு யுஸ்மஹு அனுமதிக்கப்படுகின்றது. அப்ப யுஸ்மஹ் யுஸ்மஹு அனுமதிக்கப்படுகிறான். மஜ்ஹூல் யாருண்டா லிஹாரிஸில் மர்மா, யுஸ்மஹு ஹாரிஸுல் மர்மான்னு சொல்லிக்கலாம். அங்க லீய கொண்டு வந்திருக்காங்க, ஜாயித் உண்டு. யுஸ்மஹு லிஹாரிஸில் மர்மா, ஹாரிஸுல் மர்மான்னு சொல்றது வந்து கோல் கீப்பருக்கு நாங்க சொல்றது, சரியா? அதாவது பந்து தடுப்பாளர். ஹாரிஸ் என்றால் உண்மையிலே நாங்க ஹாரிஸ் என்றால் கேட் கீப்பருக்கு சொல்றோம், சரியா? ஹாரிஸ் என்றது கேட் கீப்பர். அதே போல அந்த செக்யூரிட்டிக்கும் நாங்க ஹாரிஸ் என்று சொல்றோம். யுஸ்மஹு லிஹாரிஸில் மர்மா,
கோல் கீப்பர் அனுமதிக்கப்படுகின்றார், பந்து தடுப்பாளர் அனுமதிக்கப்படுகின்றார். எதற்கு என்று சொன்னால் ஐயல் மிஸ, லமிஸ யல் மிஸ், லமிஸ என்றது லமிஸ யல் முஸ்ன்னு சொல்லலாம், அல்லது லமிஸ லமஸ யல் மிசு அல்லது லமிஸ யல் முசு, ரெண்டும் சரியா? ஐயல் மிசல் கூரத்த, பந்தை பிடிப்பதற்கு பந்து தடுப்பாளர் அனுமதிக்கப்படுகிறார். பியதைஹி, தனது 2 கைகளினால், அல்லது திராஐஹி, இது முசன்னா. திரா என்று அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம உங்களோட மைக்களை கட்டாயம் மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற போது அன்மியூட் பண்ணி பேசலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். பியதைஹி அவு திராஐஹி, தனது 2 கைகளினால் அல்லது 2 முழங்கைகளினாலும் பந்தை பிடிப்பதற்கு பந்து தடுப்பாளர் அனுமதிக்கப்படுகிறார். பிஷர்தி, வித் கண்டிஷன், நிபந்தனையுடன். என்ன நிபந்தனை? பிஷர்தி ஐயக்கூன, இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன். யார் என்று சொன்னால் ஐயக்கூன ஹாரிசுல் மர்மா, ஃபாயில். பிஷர்தி ஐயக்கூன, இந்த ஃபாயில் யார் என்று சொன்னால் ஹாரிசுல் மர்மா, கோல் கீப்பர். இந்த கோல் கீப்பர் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன். எங்க? தாஹில மின் தக்கத்தில் ஜஸா, மின் தக்கத்துன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த பகுதி, ஏரியா. சில இடங்கள்ல அது வந்து முகாத்தா, மாவட்டம் என்ற கருத்திலையும் இந்த மின் தக்கத்துன் பயன்படுத்தப்படுவது உண்டு. சரியா? தாஹில மின் தக்கத்தில் ஜஸா, மின் தக்கத்துல் ஜஸா என்று சொல்றது, இதுக்கான தமிழ் சொல் என்னமோ தெரியாது எனக்கு. இந்த பெனல்டி ஏரியான்னு சொல்லுவோம். ஃபுட்பால்ல வந்து கோல் கீப்பரோட ஒரு பாக்ஸ் ஒன்று போடுவாங்க. சரி, அந்த பாக்ஸுக்குள்ளதான் அவர் என்ன செய்யணும்? கைகளால அல்லது முழங்கைகளால பந்தை பிடிக்கணும். அதுக்கு வெளியே போன பெனல்டி கொடுப்பாங்க. அதுதான் இந்த மின் தக்கத்துல் ஜஸான்னு சொல்ற பெனல்டி ஏரியாவை. இந்த பெனல்டி ஏரியால இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கோல் கீப்பர் தனது 2 கைகளினாலும் அல்லது முழங்கைகளினாலும் பந்தை பிடிப்பதற்கு அல்லது பந்தை தொடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார். ஜஸான்ற சொல் உண்மையிலே வந்து கூலி, தண்டனைக்கு நாங்க பயன்படுத்துறது. ஜஸான்றது கூலி அல்லது உகூபா என்றும் சொல்லுவாங்க. உகூபா உங்களுக்கு பனிஷ்மெண்ட், தண்டனை. இங்க மின்தக்கத்துல் ஜஸான்னு சொல்றது பெனல்டி ஏரியா. இது ரியாதான்ற பாடத்துல 13ஆம் ஆண்டு புத்தகத்தை வருகின்ற ஒரு வசனம். அடுத்தது பாருங்க, லாசியமா. லாசியமான்றது உண்மையிலே ஹாசத்தன் உண்டு கருத்து. ஹாசத்தன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக, குறிப்பாக, ஸ்பெஷலி. أقضي نصف النهار في القراءة والمطالعة لا سيما الروايات البوليسية والروايات الرومانسية التي تنمي الخيال والعاطفة. قضاء يقضي சொன்னால் கழித்தான், ஸ்பெண்ட் பண்றது, கழித்தான். அக்தி, நான் கழிக்கிறேன். நிஸ்ஃபன் நஹார், பகலின் அரைவாசியை. நிஸ்ஃப்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஹாஃப். பகலின் அரைவாசி பகுதியை நான் கழிக்கிறேன். எதினே கழிக்கிறேன்? ஃபில் கிராஅத்தி வல் முதாலஆ, வாசிப்பிலும் மீட்டலிலும். தால என்று சொன்னால் பாடத்தை நாங்க ரிப்பீட் பண்றதுக்கு, மீட்டுறதுக்கு நாங்க சொல்றது மீட்டுதல். முதாலா ஆண்டு சொல்லுவாங்க, முதாக்கரா ஆண்டு சொல்லுவாங்க, முராஜா ஆண்டு சொல்லுவாங்க. மஅனாஹா குல்லுஹா வாஹித், எல்லாம் ஒரே கருத்து. சரியா? மீட்டுறது, ஒரு பாடத்தை மீட்டுறது. அப்ப மீட்டுதலிலும் வாசிப்பதிலும் வாசிப்பிலும் ஏற்றுவதிலும் பகலின் அரைவாசியை நான் கருக்கிறேன். குறிப்பாக, இந்த குறிப்பாக சொல்ல வாரென்றால் வாசிப்பு மீட்டுதல் சொன்னதானே, எதை குறிப்பாக வாசிக்கிறேன்றதுதான் நீங்க சொல்ல வராங்க. ராசியம், லாசியமா ரிவாயாத் அல் பூலிசியா. ரிவாயாத் என்றால் உண்மையில உங்களுக்கு தெரியும், ரிவாயத்துன்னு நீங்க ஹதீஸ்ல படிக்கின்ற போது அறிவிப்பு. சரியா? ரவா யர்வி ரிவாயா. இங்க ரிவாயாத்துன்னு சொல்றது வந்து இப்ப ரிவாயாத்துல் போலிசியான்னு சொல்றது வந்து போலீஸ் கதைகள் அல்ல. சரியா? இங்க நாங்க நாவல்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த ரிவாயாத்துன்னு சொல்றது நாவல்கள், நவல்ஸுக்கு நாங்க சொல்றது, அதாவது துப்பறி நாவல்கள் என்று சொல்லலாம். மேலே போலீஸ் கதைகள் எப்போதும் கள்ளம் பிடிக்கிற கலைகளாகத்தான் இருக்கும். எனவே துப்பறி நாவல்கள் நாங்கள் சொல்லுவோம், போலீஸ் நாவல்கள் அல்ல. குறிப்பாக துப்பறி நாவல்கள் மற்றும் ரொமான்சியா, ரொமான்டிக் நாவல்ஸ் சொல்றது இங்க வந்து நாங்க காதல் நாவல்கள் என்று சொல்லலாம்.
சரி, அது எப்படிப்பட்டது இந்த நாவல்கள்? இந்த 2 நாவல்களும், துப்பறி நாவல்களும் அதே போல காதல் நாவல்களும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அல்லதி துனம்மி அல் ஹியால வல் ஆத்திஃபா. அல்லத்தின்னு சொல்றது அஸ்மால் மௌசூலா. நம்ம யுனம்மின்னு சொன்னால் விருத்தி செய்தான், தன்மியா டெவலப் பண்றதுதானே. தன்மியத்துல் மஹாரா நாங்க ஏற்கனவே பார்த்தோம். தன்மியத்துல் மஹாரானால் திறமைகளை நாங்க வளர்த்து கொள்வது. சரியா, எங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றது. அப்ப அல்லத்தி துனம்மில் ஹியால். ஹியால் என்று சொல்றது கற்பனை, சும்மா கற்பனையில பேசுறதுக்கு ஹியால். அல் ஆத்திஃபான்னு சொல்றது, அல் ஆத்திஃபான்றது 2 கருத்து இருக்குது. ஒன்று ஷுஊர்ன கருத்திலையும் இந்த ஆத்திஃபத்துன் அவாத்திஃப்ன்ற சொல் பயன்படுத்தப்படும், உணர்வுகள். இன்னொன்று ஆத்திஃபான்னு சொல்றது வந்து ஷஃபகத்துன் ஹனான், அதாவது அன்பு என்ற கருத்திலையும் அத்தூஃப்ன்றது ஆத்திஃப்ன்னு சொல்றது அதெல்லாம் அன்புட கருத்துல, அன்பு கருணைன்ற கருத்துல பயன்படுத்துவது. அப்ப இந்த இங்க எங்களுக்கு சொன்னா கற்பனையையும் அதே போன்று உணர்வுகளையும் அல்லது அன்பையும் விருத்தி செய்யக்கூடிய காதல் நாவல்களையும் துப்பறி நாவல்களையும் குறிப்பாக வாசிக்கிறேன். வாசிப்பதில் எனது பகலின் அரைவாசியை நான் கழிக்கிறேன். சரியா, வாசிப்பதிலும் மேற்றுவதிலும் குறிப்பாக கற்பனையையும் கற்பனையையும் உணர்வுகளையும் விருத்தி செய்யக்கூடிய காதல் நாவல்களையும் போலீஸ் நாவல்களையும் நான் வாசிப்பதிலே பகலின் அரைவாசியை கழிக்கிறேன். 5வது ஹசப அல்லது வஃப்கன்லி, ஏற்ப அல்லது படி என்று சொல்லுவோம். படின்னு சொன்னால் ஸ்டெப்ஸ் அல்ல, அந்த அக்கார்டிங் டு சொல்லுவோமே. ஹசப உதாரணமாக சொன்னால் ஹசபல் கரார், தீர்மானத்தின் படி, தீர்மானத்துக்கு ஏற்ப. அதே போல வஃப்கன்லியும் அப்படித்தான். உதாரணமாக ஹசபல் இஹ்சாஇயாத், ஹசபல் இஹ்சாஇயாத் கணக்கெடுப்புகளின் படி. உண்மையிலே அஹ்சா என்று சொன்னால் கணிப்பீடு செய்தான், கணக்கெடுத்தான். இஹ்சாஇயாத், இஹ்சாஇயுன் இஹ்சாஇயாத்துன் கணக்கெடுப்பு, கணிப்பீடு சொல்லலாம். அப்ப கணக்கெடுப்புகளின் படி, கணிப்பீடுகளின் படி அக்ஸரு மின் மிஅத்தின் வ வாஹிதின் வ இஷ்ரீன மில்யோன ஷக்ஸின் ஹவுலல் ஆலம் முசாபூன பிஹாதல் மரத். கணக்கெடுப்புகளின் படி அக்ஸர் அதிகமானவர்கள், 121 மில்லியன் நபர்கள். மில்லியன்ன்றது உங்களுக்கு தெரியும், மில்லியன். ஷக்ஸ் என்றால் நபர்கள், பேசன். நஃபர், ஷக்ஸுன் அஷ்காஸ், நஃபருன் அன்ஃபார், ஃபர்துன் அஃப்ராத் என்று பல இதுல அந்த நஃபர்களுக்கு நாங்க பயன்படுத்துறது. சரியா, ரைட். அப்ப 121 மில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்கள் கணக்கெடுப்புகளின் படி பாருங்க, ஹவுலல் ஆலம். ஹவுலல் ஆலம் என்றால் முழு உலகத்திலும், அதாவது உலகம் பூராக. ஹவுல என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சூழ என்று கருத்து. ஹவுலண்டா சூழ, சூழ்ந்திருக்கிறது. இப்ப ஹவுலல் ஆலம்னு சொல்றது முழு உலகத்திலும், உலகம் பூராக. இந்த வசனத்தை ஹபர் என்னன்னா பாருங்க, முசாபூன. இந்த முழு உலகத்திலும் அல்லது உலகம் பூராக 121 மில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்கள் கணக்கெடுப்பின்படி முசாபூன. அசாப அட மஜ்ஹூல் உசீப வரும். உசீப வந்தால் பி வரும். இந்த சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. உசீப பி என்று சொன்னால் பீடிக்கப்பட்டான், பாதிக்கப்பட்டான் என்று கருத்து. சரியா, இந்த முசாபுன்ற கருத்து வந்து பெரும்பாலும் நோய்களோடு சம்பந்தப்பட்டால், உதாரணமாக இப்ப எனக்கு காய்ச்சல் இருக்கிறது, நான் ஒரு அப்படின்னு சொன்னால் நாங்க சொல்லலாம் அன முசாபுன் பிஹும்மா, அன முசாபுன் பிஹும்மா, அன முசாபுன் பிஸ்ஸுதா, எனக்கு தலைவலி, அதாவது நான் தலைவலியால் பீடிக்கப்பட்டுள்ளேன் என்று கருத்து. சரியா, அன முசாபுன் பிஸ்ஸுகாம், நான் சளி நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளேன். அந்த அப்படிதான் முசாபூன பிஹாதல் மரத், இந்த நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள், பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற கருத்துலையும் இந்த முசாபூன் பயன்படுத்தப்படும். சில இடங்கள் நீங்க பாருங்க, அல் முசாபூன பில் ஃபைதானாத், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். மன்கூபூன் என்ற கருத்துலையும் அது பயன்படுத்தும். மன்கூபூன அல்லது முசாபூன். சரியா, அல் முசாபூன பி ஃபைதானாத்தி பாகிஸ்தான், பாகிஸ்தான் அல்லது
அல் முசாபூன பில் ஃபைதானாத் பி பாகிஸ்தான் பி தௌலத்தி பாகிஸ்தான், பாகிஸ்தான் நாட்டிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது அததுல் முசாபீன பில் ஃபைதானாத் பி பாகிஸ்தான் கது பலக மிஅத்த அல்ஃபி மில்லியன். சும்மா சொல்றேன்டா, சரியா? அந்த எண்ணிக்கை 100 மில்லியனை அடைந்திருக்கின்றது. பாருங்க, ஹசபல் இஹ்சாஇயாத் கணக்கெடுப்பின்படி முழு உலகத்திலும் அல்லது உலகம் பூராக 121 மில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர்.